வணக்கம் செண்டமா ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோஸ் தான். என்ன அப்படின்னா பாலிசி நோட்ஸ். ஓகேவா, வீக்லி ஒன்ஸ் பாலிசி நோட்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் வந்துடும். ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணால் தமிழ் வளர்ச்சித்துறையை பற்றி பார்த்தோம். ஓகேவா, பாலிசி நோட்ஸில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வி, அதாவது கல்வித்துறை. இப்போதைக்கு யார் பள்ளி கல்வித்துறையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது, பள்ளி கல்வித்துறை வளாகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பள்ளி கல்வித்துறையில யார் இப்போதைக்கு மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். யார் அதோட செக்ரட்டரியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்துரு ஐஏஎஸ். ஸோ பள்ளி கல்வித்துறையை பத்தி நம்ம என்னென்ன பார்க்க போறோம் இந்த பாலிசி நோட்ஸ்ல. ஜென்ரலா பாலிசி நோட்ஸ்ல என்ன கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து அப்படின்னா, இது ஒரு ஆத்தென்டிகேஷன் சோர்சஸ். இதுல ஸ்கீம்ஸ் பத்தி கொடுப்பாங்க. பள்ளி கல்விக்காக பள்ளிக்காக என்னென்ன திட்டங்கள் இருக்கு, பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பள்ளி கல்வித்துறை என்னென்ன செலவு பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் பள்ளி மாணவர்களை வருகைக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, பள்ளி கல்வி துறை கீழே எத்தனை இயக்கங்கள் இருக்கு, ஸோ பள்ளி கல்வி அதாவது மாணவர்களோட திறனை உயர்த்துறதுக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டை உயர்த்துறதுக்கு, படிப்பறிவு திறனை அதிகமாக்கிறதுக்கு, ஸ்கூல்ல அதாவது வரவு அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த பாலிசி நோட்ஸ்ல. இது பார்ட் 1 தான். பள்ளி கல்வித்துறை பார்ட் 1 இப்ப பார்ப்போம். அப்புறம் பார்ட் 2 அடுத்த வாரம் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஏன்னா ஃபுல்லா வதன்னு கொடுக்கறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதை கொடுக்குறோம், நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதுல என்னென்னலாம் பாலிசிஸ் வரலாம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா கூட என்னன்னா இது நடக்க போகுது. ஜனவரி 28, 29 நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். ஸோ அந்த கிரீன் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுகளுக்கு பசங்களை அனுப்புறதுக்காக இந்த ஸ்கவுட் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு மூலயமா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து இல்லம் தேடி கல்வி பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஜென்ரலா பார்க்குறோம். ஓகேவா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்றாங்க, காலை உணவு திட்டத்துக்கு கொண்டு வர்றது. ஸோ மத்திய உணவு திட்டத்தினால வருகை எப்படி இருந்துச்சு, காலை உணவு திட்டம் எப்படி இருக்கு, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை. ஸோ ஈவினிங் இந்த 10th 12th எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு பயிறு, முட்டை இதே மாதிரி போன்ற சத்தான உணவுகளை கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் நம்ம பள்ளி கல்வித்துறை கீழே பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு பார்ட் 1 என்னன்னு பார்த்துருவோம். பாலிசி நோட்ஸ், தமிழ்நாடு பாலிசி நோட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கொள்கை விளக்க குறிப்பீடு. ஓகேவா, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையை பத்தி பார்க்க போறோம். இப்ப இதோட மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவங்க வந்து மினிஸ்டர், இந்த துறையோட மினிஸ்டர் இவங்க தான். அதுக்கப்புறம் இதோட செக்ரட்டரி. ஓகேவா, இது யாரு அப்படின்னா சந்துரு ஐஏஎஸ் அவர்கள். சோ இதை தெரிஞ்சுக்கங்க. பள்ளி கல்வித்துறை நிதி ஒதுக்கீடு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2025க்கு பாருங்க, 2025 வருஷத்துக்கு 46,767 கோடி ரூபாய். ஓகேவா, சோ கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு இது ஒதுக்கியிருக்காங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. பள்ளி கல்வித்துறைக்கு பட்ஜெட்ல ஒதுக்கீடு பண்ண தொகை வந்து எல்லாத்தோட அதிகம், 46,767 கோடி ரூபாய். இதை வச்சு அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாணவர்கள் மேம்பாட்டுக்கு, மாணவர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் பள்ளிகளை வந்து சீர்படுத்துறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உயர்த்துறதுக்கு, ஸோ அவங்களுக்கு சானிடேஷனை கொடுக்கறதுக்கு, ஸோ இது அனைத்துமே என்ன அவங்களுக்கு உணவு கொடுத்து எப்படி வருகை பதிவு அதிகப்படுத்துறது எல்லாமே கொண்டு வரதுக்கு தான் இந்த 46,767 கோடி ரூபாய். ஓகே, பள்ளி கல்வியை நடைபெறுத்தும் பள்ளி கல்வித்துறையின் எந்தெந்த நிர்வாகத்துக்கு கீழ் இயக்கங்கள்லாம் இருக்கு பள்ளி கல்வித்துறைனா, ஃபர்ஸ்ட் பள்ளி கல்வி இயக்கம், அப்புறம் தொடக்க கல்வி இயக்கம், அப்புறம் தனியார் பள்ளிகள் இயக்கம். இது அனைத்தும் வந்துருது. ஓகேவா, தனியார் பள்ளிகளோட இயக்கம் பள்ளி கல்வித்துறை தான் வருது. பள்ளி கல்வி அப்புறம் தொடக்க கல்வி இயக்கமும் இதுல தான் வருது. அப்புறம் பள்ளி கல்விசார் திட்டங்களுக்கு உறுதுணையாக செயல்படுறது எது, பள்ளிக்கு உறுதுணையாக அடிஷனல் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணியல் கழகம், அப்புறம் மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், அப்புறம் அரசு தேர்வுகள் இயக்கம், அப்புறம் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியம், அப்புறம் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம். ஓகேவா, குட் சமரிட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி. அதுக்கப்புறம் கல்வியில தமிழ்நாடு மாணவர்கள் அறிவாற்றல் மேம்படவும் சிந்தனை செழுமறை பொது நூலகம் இயக்கம் முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. பொது நூலகம். ஓகேவா, சோ இப்போதைக்கு மிகப்பெரிய நூலகம் எங்க, மதுரையில கலைஞர் கருணாநிதியின் பேர்ல ஒரு பெரிய நூலகம் இருக்கு. சென்னையில அறிஞர் அண்ணா பேர்ல ஒரு நூலகம் இருக்கு. அதே மாதிரி
கன்னிமரா நூலகம் இருக்கு. இப்போ வந்து அதை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மிக ஓல்டஸ்ட் நூலகம் இன் ஏசியால. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்கீம் கல்விக்கு துறைக்கு கீழே முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ஓகேவா? முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இது தொடங்கப்பட்ட தேதி செப்டம்பர் 15, 2022. ஓகேவா? செப்டம்பர் 15 யாரோட பிறந்தநாள் பாத்தீங்கன்னா காமராஜரோட பிறந்தநாள். பயனாளிகள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்துல என்ன இருக்கும் அப்படின்னா எக்கு கொடுப்பாங்க, பச்சை பயிர் கொடுப்பாங்க. ஓகேவா? ஊற வைத்த பயிர். சோ சத்தான உணவுகளை வழங்குறது தான் இது. ஓகே, இதோட நோக்கம் என்ன இந்த காலை உணவு திட்டம் கொடுக்கறதுனால அப்படின்னா மாணவர்கள் பசியின்றி கல்வியை தொடருதல், அதுக்கப்புறம் தொடர்ந்து பள்ளிக்கு வருவதை ஊக்குவித்தல். சாப்பிட்றதுக்காக வருவாங்க இல்லையா, அதுக்காக பள்ளி மாணவருக்கு சத்தான காலை உணவை உறுதி செய்து. நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்காக. இது வந்து எதுக்கு நோக்கியதுன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் இதை செயல்படுத்தப்பட்டு வர்றாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களா இருக்காங்களா, அவங்க சமைச்சு போடுவாங்க, சமூக நலன் மூலயமாவும் பண்றாங்க. ஓகே, அடுத்து இதனால எத்தனை அரசு பள்ளிகள் இதனால பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சோ 34,984 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இதனால பயன்படுறாங்க காலை உணவு திட்டத்தின் மூலியமாக பள்ளிகள்ல. இதுக்காக எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17.53 லட்சம் மாணவர்கள் பயன்பெறாங்க. ஓகேவா? எத்தனை பேரு? 17.53 லட்சம் மாணவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தின் வாயிலாக பயன்பெறுகிறாங்க. கிராமப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இது விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அங்கதான். ஓகே, இப்போ இந்த காலை உணவு திட்டத்தோட நன்மைகள் என்ன அது பார்க்கணும் இல்லைங்களா? இதனால என்னென்ன நன்மைகள் வரப்போகுது? கற்றல். ஓகே, சரியான நேரத்துல பள்ளிக்கு வருவாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் சொல்வதில் கவனம் செலுத்துவது மேம்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் கற்றல். பசி இருந்தா புத்தி வேலை செய்யுமாங்க, பசி ஆறிடுச்சுன்னா புத்தி வேலை செய்யும். கற்றல் மேல போக்கஸ் பண்ணுவாங்க. வகுப்பறையில கவனம் செலுத்துறது. அப்புறம் நினைவகம் அதிகப்படுத்துவாங்க. ஓகேவா? சத்தான உணவுகளை சாப்பிடும் போது பிரெயின்ல ஒரு நல்ல ஒரு என்சைம்ஸ் எல்லாம் உருவாகி அவங்களுக்கு நினைவகம் அதிகமாகுது. அப்புறம் விளையாட்டுல பங்கேற்பு. உடம்பு திரகாத்திரமா இருக்கும்போது விளையாட்டுல பங்கேற்பாங்க. இதுதான் மாணவர்களின் ஆர்வத்துல முன்னேற்றம் கண்டது. ஓகேவா? காலை உணவு திட்டத்துல. இந்த திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்ட நாடுகள் எது? சோ காலை உணவு திட்டத்தை இப்ப ரீசெண்டா எங்க இது பண்ண போறாங்கன்னா, சோ இப்ப ரீசெண்டா நம்ம தமிழகத்துல கூட பார்த்தோம். ஓகேவா? எங்க ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்கிறாரு? ரேவந்த் ரெட்டி அவர் யாரு? தெலுங்கானாவோட முதல்வர், சிஎம் ஆஃப் தெலுங்கானா. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா தமிழ் வளர்ச்சி அந்த இண்டெக்ஸ்ல வரி தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு மாநாடு நடந்துச்சு. அதுல அவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த காலை உணவு திட்டத்தை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. காலை உணவு திட்டம் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க? தெலுங்கானால இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதே மாதிரி முன்னாடி அம்மா உணவக திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா உணவக திட்டம் எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எல்லா மாநகராட்சி, நகராட்சி எல்லா இடத்துலயுமே திறந்துருந்தாங்க. ஸோ அது எங்க ஓபன் பண்ணாங்கன்னா டெல்லியில அதை ஓபன் பண்ணி நல்ல வரவேற்பும் கிடைச்சது. ஸோ அதே மாதிரி அம்மா குடிநீர் இதெல்லாம் வந்ததுலாம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் மோடி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா குறைவான காசுல அந்த மெடிக்கல், ஓகேவா, மெடிக்கல்ல அந்த மருந்தகம்லாம் ஓபன் பண்ணாங்க. ஸோ அதையும் பார்க்கணும். ஓகே, இந்த காலை உணவு திட்டத்தை வேற எந்த கண்ட்ரிலன்னா கனடா மற்றும் இங்கிலாந்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, மாநிலங்கள் தெலுங்கானா. ஸோ இவ்வளவுதான். ஓகே, அடுத்து பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இது பேராசிரியர் அன்பழகன், ஓகேவா, அன்பழகன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கதான் மூத்த ஆசிரியர். எதுக்காகனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. தொடக்க தேதி எப்போ அப்படின்னா செப்டம்பர் 5, 2022. செப்டம்பர் 5 யாரோட பிறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆசிரியர். செப்டம்பர் 5 என்னது? ஆசிரியர் தினம் இல்லையா? ஆசிரியர் தினம் அன்னைக்கு 2002ல இது பண்ணாங்க. இந்த ஆசிரியர் தினம் யாரோட இதுல கொண்டாடுறாங்க? நம்மளோட பிரசிடென்ட், 2வது பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன். ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஃபேக்டர் ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். ஓகே, இதோட நோக்கம் என்னன்னா அரசு பள்ளிகள் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள். என்னென்ன உள்கட்டமைப்பு வசதிகள்னா ஒரு கூரை இருக்கணும், மழை பெய்யாத கூரை. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சஃபகேட் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபேன்ஸ் இருக்கணும். அப்புறம் உட்காந்து படிக்கிறதுக்கு, தலையில உட்காந்து படிச்சா கால்லாம் வலிக்குன்ட்டு உள்கட்டமைப்பு இதெல்லாம் வரும். என்னன்னா டேபிள் சேர் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு தெளிவான போர்டு. ஸோ இது பேசிக்.
அதுக்கப்புறம் என்னன்னா டாய்லெட்ஸ், அதாவது ஆண் மாணவர்களுக்கு வந்து தனி டாய்லெட்டும் மாணவிகளுக்கு தனி டாய்லெட்டும் இருக்கிறது. ஸோ ஸ்கூல்ல மரங்களை கண்டிப்பா வளர்த்துருக்கணும். ஓகேவா? மரங்கள் வளர்த்தாதான் நிழல் தரும், நிழல் திறந்தாதான் அங்க இருந்து படிப்பாங்க. அட் த சேம் டைம் ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். ஸோ மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் உள்கட்டமைப்பு பண்றதுதான். இப்ப நிறைய அரசு பள்ளிகள் இடிந்து விழும் தருவாயில இருக்கிறதுனால இந்த திட்டத்தின் கீழே அனைத்துமே ரெனோவேட் பண்றதா தான் சொல்லியிருக்காங்க. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்னன்னா அரசு பள்ளிகளுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை தர்றதுதான். ஓகேவா? உள்கட்டமைப்பு வசதிகள், சேர், இதெல்லாம் கூட அரசு பள்ளிகளில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர்றது. ஸோ இந்த தேவையான உள்கட்டமைப்பு என்னென்ன வந்துடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரமான வகுப்பறைகள் வந்துவிடும். ஆய்வகங்கள்லாம் என்ன, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ப்ராக்டிக்கல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? 12th 11th அந்த ப்ராக்டிக்கலுக்கு தேவையான எல்லா உபகரணங்களும் இருக்கு. கழிப்பறை வசதிகள், கலவை சுவர்கள். ஓகேவா? சுவர்லாம் மண் சுவரா இல்லாம எல்லாமே கலவை சுவர்லாம் இருக்கிறதா இந்த உள்கட்டமைப்புல வந்துடும். அப்புறம் 2025ஆம் ஆண்டுக்கான பள்ளி உள்கட்டமைப்பு வசதிக்கான பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 கோடி. ஓகேவா? பள்ளி உட்கட்டமைப்புக்கு மட்டுமே 1000 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. ஓகே. அப்புறம் கோடை கொண்டாட்டம் பயிற்சி முகாம். இப்போ கோடை கால லீவுல பயிற்சி கொடுக்கறது. என்ன பயிற்சி அப்படின்னா, ஸோ முன்னாடிலாம் வந்து குருகுல கல்வி மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து தொழில் கல்வி மாதிரி இருந்தது. ஸோ பாட புத்தகங்களை தவிர அவங்க ஏதோ ஒரு இதுல ஸ்கில்ல டெவலப் பண்ணும். ஓகேவா? அதுதான் இது. என்ன அப்படின்னா, மலைப்பாங்கான பகுதிகளில் நடத்தப்படுகிறது. பயனாளிகள் 2ஆம் வகுப்பு மாணவர்கள். அதுக்கப்புறம் நோக்கம் கோடை விடுமுறை திறம்பட கழிக்கவும் மாணவர்களின் திறன்கள் மற்றும் சமூக கற்றலை மேம்படுத்துறதும், பப்ளிக் ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு தான் இந்த கோடை கால கற்றல். ஸோ இதுல என்ன இந்த திட்டத்துல பண்றாங்க, குழந்தைகளுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை 5000 என இருந்து 2023-24 50,000 உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பேராசிரியர் அன்பழகன் விருது 2023-24 யாருக்காக வழங்கப்பட்டிருக்கு? இது சிறந்த அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் விருது தான். எது அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் விருது. அதுக்கப்புறம் 76 சிறந்த பள்ளிகள் இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க 2023-24. அப்புறம் இந்த மாவட்டத்திற்கு 2 தொடக்க கல்விக்கும் 1 மற்றும் பள்ளி கல்விக்கும் 1 இதுல சூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். இதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 பள்ளிகள்னு. அப்புறம் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுகள். இது என்ன அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுகள்? ஓகே. இதுல என்னென்ன இந்த பள்ளி கல்வித்துறையில கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுநிலை தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகள் 50 தலைமை ஆசிரியர்களுக்கு, அதுக்கப்புறம் உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருந்து 50 தலைமை ஆசிரியர்களுக்கும் சோ தலைமைத்துவ விருதுகள் வழங்குறது. சிறந்த தலைமை ஆசிரியர்களுக்கு விருது வழங்குறதா அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுகள் 2023-24. இது 100 பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அரசு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தரப்படுது. ஓகே. அதுதான் இது. பள்ளி மேம்பாட்டிற்காக அந்த சூஸ் பண்ண பள்ளிகளுக்கு பள்ளி மேம்பாட்டுக்கு இருக்க தொகையாக ரூபாய் 10 கோடி ஒவ்வொரு பள்ளிக்கும் 10 லட்சம் வழங்கப்படுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப்பை வளர்க்கணும். ஹெட் மாஸ்டர்ஸ் அவங்கவுங்க வேலையை சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 10 லட்சம் அந்த ஸ்கூலுக்கு செலவு பண்றதுக்கு கிடைக்குங்கிறது தான் ஸோ இந்த விருதோட நோக்கமே. அப்புறம் கனவு ஆசிரியர் திட்டம். ஓகேவா? இது என்ன கனவு ஆசிரியர் திட்டம்? இந்த திட்டத்துல 380 ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கனவு ஆசிரியர்கள் திட்டங்கள். சோ இவங்களுக்கு என்னென்னலாம் பயிற்சி கொடுப்பாங்கன்னா, 55 ஆசிரியர்கள் பிரான்சுக்கு சர்வதேச கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுவாங்க. எல்லாமே பயிற்சி தான். ஓகே. இந்த விருதை பெற்ற 325 ஆசிரியர்கள் இந்தியா முழுவதும் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுவாங்க. ஓகே. கனவு ஆசிரியர் திட்டம். சோ இதையும் பாத்துங்க. அதுக்கப்புறம் திறனறி தேர்வு மூலமாகவும் அரசு பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் திறனை கண்டறிந்து அவங்களுக்கு மேற்கொண்டு ஊக்கறதுக்காகவும் 1000 மாணவர்களுக்கு கல்வி ஆண்டுக்கு கொடுக்கப்படுது. ஓகேவா? ஊக்கத்தொகையா 1000 ரூபாய் 10ஆவது படிக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுது. இது மூலயமா அவங்களுக்கு 10 மாதங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10ஆவது படிக்கிற குழந்தைங்கன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். ஓகே. ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே 10 வருது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னது அவங்களோட திறனை மேம்படுத்துற திறன் பயிற்சி எக்ஸாம் ஒண்ணு நடக்கும். அதுல அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுல அவங்க தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்றால் ஒரு 1000 ரூபாய் 10 மாதங்களுக்கு 10,000 ரூபாய் 10ஆவது படிக்கிற மாணவர்களுக்கு வழங்கப்படுது. சோ இதை தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் வேற என்ன கல்வித்துறையில பள்ளி கல்வித்துறையில அப்படின்னா, தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு. ஓகேவா? இதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாரும் தமிழ் கூட தெளிவா தெரிய மாட்டேங்குது.
தங்கிலீஷ்ல தான் தெரியுது. ஓகேவா? தமிழ் மீடியத்துல தான் படிக்கிறாங்க, தமிழ் மீடியத்திலே எல்லாம் பேசுறாங்க, தமிழ்லயே இருக்கிறாங்க. ஆனா தங்கிலீஷ்ல தான் கரெக்டா எழுதுறாங்க. எல்லாம் என்னது, இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு, ஸோ எல்லாத்தையும் பேசினா தங்கிலீஷ்ல கரெக்டா எழுதுறாங்க. ஆனா எந்த ரா எங்க போடணும், எந்த நான் எங்க போடணும், எந்த இன்னு எங்க போடணும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு எழுத்து பிழைகள். ஸோ இப்ப இருக்கிற குழந்தைகள் தமிழ் வந்து நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இது என்னோட பர்சனலான ஒரு அட்வைஸ். ஓகே, அதுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப யூஸ். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா இப்ப டிஎன்பிசி எக்ஸாம்ல தமிழ் என்னது தமிழ் தகுதி தேர்வு வச்சது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஆனா இப்போ இங்கிலீஷ்ல எழுத சொன்னா எழுதுவாங்க, தமிழ்ல பேசுவாங்க, அதுல தங்கிலீஷ் நிறைய வரும். ஸோ அட் த சேம் டைம் எழுத சொன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தமிழ்ல எழுத சொன்னா நம்ம டிக்டேட் பண்றோம்னா தங்கிலீஷ்ல கட்டன்னு 1000 பேஜ் எழுதுறாங்க. அது தூய தமிழ்ல எழுதுறானா எழுத மாட்டான். ஸோ அதுக்கு இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கியம் வேணும். இதுக்குதான் நன்றாக படிக்க வேண்டும். என்னன்னா நிறைய புக்ஸுகளை எடுத்து படிக்கணும். நம்ம எங்க இப்ப படிக்கிறதான் போயிடுச்சு. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது அப்படியே பண்றோம். நம்ம இன்ஸ்டால பாக்குறது, வாட்ஸ்அப்ல பாக்குறதுன்னு எதை பாக்குறோம், தூய தமிழ்ல மெசேஜ் அனுப்புறாங்க, தங்கிலீஷ்ல தான் அனுப்புறேன். ஓ சாப்பிட்டியா, ஓ ஓ ஓ ஹச் சாப்பிட்டியா, SAPPTA, ஸோ அப்படின்னு வருது. ஓகேவா? ஆனா தமிழ் லாங்குவேஜ் இருக்கு டைப் பண்ணலான்ட்டு இல்லையே. சரி, ஓகே, பார்ப்போம். நோக்கம் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய திறனை மேம்படுத்துதல். ஸோ அதுவும் மெயின் தான். ஓகேவா? தமிழ் அரசு என்னதான் தமிழை வளர்க்கறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் அதை ஸ்கூல்ல இருக்கிற மாணவர்களுக்கு ஸோ பள்ளிகள்ல என்ன பண்ணணும், புக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள கம்பல்சரியா படிக்க வைக்கணும். அதுலேருந்து ஒவ்வொரு புக்ஸ் இலக்கியமா இருக்கட்டும், ஸோ ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு, அவங்களை கம்பல்சரியா படிச்சு எழுத வைக்கணும். ஓகேவா? ஏன்னா இங்க நிறைய பேருக்கு இக்கிங்கீச்சே தெரிய மாட்டேங்குது, ஆனாவனவே தெரிய மாட்டேங்குது, காங்கியாச்சாவே தெரிய மாட்டேங்குது. மெய்யெழுத்தத்திறன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க, ஆனா நல்லா பேசுறாங்க, தமிழ் நல்லா பேசுறாங்க, எக்ஸாமுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. ஓகே, சரி. 10ஆம் வகுப்பு பயிலும் 1500 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1500 உதவித்தொகை 2 ஆண்டுகளுக்கு வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம். தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு மூலயமா அவங்க இதெல்லாம் படிச்சு வந்துட்டுனாலே மாசம் மாசம் ஏதோ ஒரு காசு சம்பாதிக்கலாம். ஸோ அந்த 1000 ரூபாய்க்காவது அவங்க ஏதாவது பண்ணுவாங்கிறதுனாலதான் தமிழக அரசு இதே மாதிரி திட்டத்தெல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, ஆனா இது எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் தெரியல, எத்தனை ஆசிரியர்களுக்கு தெரியும் தெரியல. அதுக்கு நம்ம தமிழ் பாலிசி நோட்ஸ் படிச்சாதான் தெரியும். ஓகேவா? ஸோ தமிழ் பாலிசி நோட்ஸ் படிக்கிறதுக்கு பதில் எங்க சேனலை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாணவர்களின் பங்கேற்புடன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாட கன்னியாகுமரியில் ரூபாய் 40 லட்சம் செலவில் திருக்குறள் மாணவர்கள் மாநாடு நடத்தப்படுற உள்ளதாக இந்த வாட்டி பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திருச்சி மணப்பாறையின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியோட 100ஆண்டு விழா கொண்டாடப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் பாரத் சாரணியர் இயக்கம் 75 ஆண்டு வைர விழா பள்ளிக்கல்வித்துறையின் கீழே கொண்டாடப்படுது. அப்புறம் ஐம்பொறி நடைபெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வெள்ளி யானை விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இங்க நிறைய திட்டங்கள்லாம் கொண்டாடு. அப்புறம் பாரத சாரணியர் இயக்கம் வழங்கும் மிக உயர்ந்த தேசிய விருது கிடைச்சிருக்கு. ஓகேவா? சாரணியர் எங்கன்னா திண்டுக்கல்ல. அப்புறம் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த விருதை வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறை இந்த வாட்டி இந்த சாரணியர் இயக்கத்துக்காக நிறைய வந்து அதாவது ஸ்கவுட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குதான். ஓகே, இதையும் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இல்லம் தேடி கல்வி திட்டம், இது கொரோனா பீரியட் காலங்கள்ல வந்தது. தொடக்கப்பட்ட தேதி அக்டோபர் 27, 2021. இல்லம் தேடி இதுக்காக வந்து ஸ்கூலுக்கு இல்லம் தேடி கல்வி எதுக்காக அப்படின்னா இடைநிற்றலை குறைக்கணும், கல்வி இடைநிற்றலை குறைக்கணும். ஸோ டிராப் அவுட்ஸை வந்து பண்ணக்கூடாது. ஸோ இல்லம் தேடி அவங்களுக்கு அறிவுகளை கொடுக்கணும். ஸோ கொரோனா பேட்ச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, காலேஜுக்கு போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷம் வீட்டிலேயே இருக்கிறதுனால படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் போயிடும். அதனால இல்லம் தேடி கல்வி கொடுத்தாதான் ஸோ அவங்க எப்படியும் அந்த படிப்போட டச்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு சக்சஸ்ஃபுல்லான திட்டம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டமும் கூட. ஸோ இதுக்காக பகுதி நேர ஆசிரியர்களையும் என்ன பண்ணாங்க, நியமனம் பண்ணி சேலரி கொடுத்து அவங்களுக்கு 5000 நினைக்கிறேன், 5000 10,000 தெரியல, அவங்களுக்கு சேலரி கொடுத்து பண்ணாங்க. ஓகேவா? இதுதான் இது. பயனாளிகள் யாருன்னா 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை. ஓகே, இல்லம் தேடி கல்வி அக்டோபர் 27, 2021. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்ட மாணவர்கள் கற்றல் பின்னடைவை, அதான் சொன்ன இல்லையா, கற்றல் பின்னடைவை சரி செய்யறதுக்கு தான் இந்த இல்லம் தேடி கல்வி. அதுக்கப்புறம்
கொரோனா பெருந்தொற்றால் மாணவர்கள் ஏற்பட்ட கற்றல் இழப்பீடை 25% அளவிற்கு மீட்டெடுக்க ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் இது. ஓகேவா? சாண்டியாகோ கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்ட ஆய்வில் இது நிரூபிக்கவும் பட்டிருக்கு. அப்புறம் 2024-22 இந்த திட்டம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்க கல்வியில் பின்தங்கிய வட்டாரங்கள், மலைப்பகுதிகள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு, அப்புறம் பின்தங்கிய சமூகத்தினர் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டிய வட்டாரங்கள் மற்றும் இடங்கள் இதெல்லாம் கண்டறிந்து இல்லம் தேடி கல்வியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதோட நோக்கமே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும் பயிலும் மாணவர்களுக்கு பாடங்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் இதை செயல்படுத்தினாங்க. ஓகேவா? படிக்க தெரியணும், ரீட் பண்ண தெரியணும், எழுத தெரியணும், அவ்வளவுதான் மெயின். அப்புறம் இன்னொன்னு, பள்ளி கல்வியின் இதுல வாசிப்பு இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? வாசிப்பு இயக்கம். இந்த வாசிப்பு இயக்கம் எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கிராமங்கள்லயும் நூலகம் இருக்கும், ஒவ்வொரு பஞ்சாயத்து போர்டுலயும் நூலகங்கள் இருக்கிற மாதிரி வாசிப்பு இயக்கம். ஏன்னா புக்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கதான் யாரும் போறது இல்லை. எல்லாரும் இப்ப எங்க போறாங்க? ஈவினிங் 6 மணிக்கு மேலனா நூலகங்களுக்கு. அந்த காலத்துக்குலாம் நூலகங்கள் போவாங்க, வார இதழ்கள் வாங்கி படிப்பாங்க. சோ குங்குமம், விகடன், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. அப்பெல்லாம் இந்த வார இதழ், மாத இதழ் இதெல்லாம் போட்டு போட்டு வாங்குவாங்க. கடன் வாங்கி படிச்சதெல்லாம் உண்டு. எதனால அப்படின்னா, இப்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குறதுக்கு கரெக்டான பாதைகள் சொல்றதுக்கு ஆள் இல்லை. முன்னாடி உழைச்சாங்க, தூங்குனாங்க. ஸோ இப்ப டிவி வந்த பிறகு, அதுக்கப்புறம் இந்த செல்லு வந்த பிறகு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு, ஸோ இதெல்லாம் வந்த பிறகு நூலகங்களுக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அது இப்ப ஏஐ வேற. ஓகே, அது இல்லாம எல்லாமே ஆடியோ வீடியோலயே பாத்துருவாங்க. ஸோ வாசிப்பு இயக்கம் ரொம்ப முக்கியம். தொடக்க தேதி ஜூலை 21, 2023 தொடங்கப்பட்டதுதான் இந்த வாசிப்பு இயக்கம். இது என்னன்னா, மாணவர்களுடைய வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேணும். என்னன்னா, ஸ்கூல் புத்தகங்களை தவிர இலக்கியம், இலக்கணம், அதுக்கப்புறம் கலைஞர்கள் எழுதினது, சாகித்ய அகாடமி வாங்கின புக் எழுதினது. ஏன்னா ஒரு புக்ஸை படிச்சா நமக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஆட்டோபயோகிராஃபி படிக்கிறோம் அப்படின்னா, அவங்க 60 வருஷம் வாழ்க்கையோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை அதில் எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு புக்கை நம்ம 2 நாள் 3 நாள் வாசிக்கிறது மூலியமாக நமக்கு என்ன நினைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பணத்தை எங்கேருந்து கத்துக்கிறோம், பண மதிப்பீடு, இதெல்லாம் எங்கேருந்து கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு புக்கு சொல்லுவாங்க இல்லையா, ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அரவிந்த் சாமி சைக்காலஜி ஆஃப் மணி அவர் ஒரு ஆள் சொன்ன பிறகு அந்த புக்கோட என்னது சேல்ஸ் ரேட்டே அதிகமாயிடுச்சு. சேல்ஸே அதிகமாயிட்டு. அரவிந்த் அதுக்கு முன்னாடியே அந்த புக்கெல்லாம் வந்துருச்சு. அவர் ஒரு வார்த்தை சொன்ன பிறகு, ஏன்னா ஒரு நடிகர், அது சொன்னதுனால எல்லாரும் அதே வாங்கி படிச்சு அதுக்கு விளக்க வர கொடுத்துட்டு இருந்தாங்க யூடியூப்ல. பட் இதே மாதிரி இந்த வாசிப்பு இயக்கம்லாம் இருக்குன்னு தெரியுமா? ஆனா தமிழக அரசு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தெரியணும். அதுக்கு நீங்க எங்க சேனலை பார்த்தாதான் இந்த மாதிரி தமிழக அரசு, மத்திய அரசுலாம் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேவா? இது என்னன்னா, ஒரு போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய சேனல் கிடையாது. ஒரு பெற்றோர்கள் பார்க்கிற சேனல். பெற்றோர்கள் பார்த்தாதான் நாளைக்கு வரப்போற தலைமுறைகள் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கோ, இல்ல குரூப் 1 ஆஃபீஸரோ, இல்ல போலீஸ் ஆஃபீஸரோ, ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க எல்லாம் படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது அதே மாதிரி 10th 12th படிக்கிற மாணவர்கள் அவங்களே இதெல்லாம் பார்த்தாதான். ஏன்னா அந்த நேரத்துல போய் எல்லாத்தையும் நாலேஜ் கெட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அப்பப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுதான் இது வாசிப்போட இயக்கம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு. இந்த திட்டம் 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இது வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துற திட்டம் தான் இது. அதுக்கப்புறம் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை சேர்க்க விரிவுபடுத்தப்பட்டது தான் இது. ஓகேவா? என்னது நுழை, நட, ஓடு அப்படிங்கிற ஒரு இதோட 4 வாசிப்பு நிலைகளாக புத்தகங்களை வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம் இதோட தொடக்க ஆண்டு எப்போ அப்படின்னா, கல்வி ஆண்டு 2022-23 பட்ஜெட் 152 கோடி, கிட்டத்தட்ட 42,000 கோடி பள்ளிக்கல்வித்துறையில, பள்ளிக்கல்வித்துறை கீழே தான் இதெல்லாம் வருது. ஓகேவா? நோக்கம் 2025க்குள் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் 8 வயது நிரம்பிய அனைத்து குழந்தைகளுக்கும் புரிந்து படிக்கவும், எழுதவும், அடிப்படை கணக்குகளை செய்யவும் ஏதுதான் எண்ணும் எழுத்தும் திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சதை புரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி பேசிக் மேக்ஸ் தெரியணும். பேசிக் கணக்கு தெரிஞ்சாதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் புரிஞ்சு படிச்சாதான் மைண்டில் நிற்கும். கான்செப்ட் கிளாரிட்டி வேணும் இல்லையா? அந்த கொடுக்குற ட்ரைனிங் தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். ஓகே, 2023 கல்வி ஆண்டுல என்ன பண்ணியிருக்காங்க, 4 முதல் 5ஆம் வகுப்பு வரை நீட்டிக்கப்பட்டது 110 கோடி ஒதுக்கீட்டுல. அப்புறம் அரசு உதவி பெறும் 1லிருந்து 5 வகுப்புகளுக்கு வரைக்கும் இதை விரிவுபடுத்தப்பட்டிருக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம். அப்புறம் இதனால நிலையான மாணவர்கள் பயிற்சி நூல்கள் பெறது,
ஆசிரியர் கையேடுகள், கற்றல் கற்பித்தல் பொருட்களை வாங்குறது ஆகியன உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருது. ஓகே, அடுத்த திட்டம். ஸோ இதோட இதை வந்து முடிச்சுப்போம். ஏன்னா ரொம்ப வேகா போயிட்டு இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. நலம் நாடி செயலி. அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான சிறப்பு கல்வி மற்றும் ஆதரவை பெறுவதை உறுதி செய்யறதுதான் நலம் நாடி செயலி. ஓகேவா? நலம் நாடி செயலி. இந்த செயலி 21 வகையான குறைபாடுகளை அடையாளம் காணும் திறன் கொண்டதுதான் இந்த நலம் நாடி செயலி. ஸோ இது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு 5 வயதுலேருந்து 19 வயதுனா அவங்க எங்க வருவாங்க? காலேஜ் படிப்பாங்க. அதாவது 17 வயசுல அவங்க 12th முடிச்சிருப்பாங்க, காலேஜ் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் வந்துருவாங்க. ஓகே, சேர்க்கை விகிதத்தை அதிகப்படுத்துறதுக்காக 2015-16ல ஆரம்பிக்கப்பட்டதா இந்த நலம் நாடி செயலி. ஸோ 76.64% இதுல இருந்து பயன்பெற்றிருக்காங்க. ஓகேவா? இது உயர்ந்துகிட்டே இருக்கு நலம் நாடி செயலி மூலயமா. ஸோ பார்ட் 1 பள்ளி கல்வித்துறையோட இதோட முடிச்சுப்போம். ஸோ ரொம்ப 20 நிமிஷத்துக்கு மேல போனா உங்களுக்கே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் இதை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த பார்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். SenderMap. You dare to dream, we care to accomplish.